இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? இப்படி காலில் தான் மாற்றிருக்கு. சாப்பிடுறீங்களா? ஓ இப்படி பண்ணி தான் ஏமாத்துறீங்களா? என்ன பண்ணுது லூசு? காக்கா கிட்ட போகுது. இந்த முட்டைய இப்படி பாக்குறா, பாத்துட்டு போறா. ஓடிடுமோ? ஒண்ணுமே சொல்லல. மிஸ்டர் வண்டு, கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலா. நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. இப்ப எங்க போனாலும் வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? விளையாட மரியாதை என்னையும் சேர்த்துக்க, இல்லன்னா ஆட்டையை கழிச்சு போய். ஆமா சூப்பர். அவர் என்ன பண்ணுவாரு, முன்னாடி போய் அண்ணா படம் பார்க்கதான் செய்வாங்க. நீ என்ன அங்கே பாத்துக்கிட்டு இருக்க? போடா. அந்த எலி பொடியா இப்போ ஹஸ்பண்டுக்கு வச்சிருக்காங்க. ஓ, கைய பின்னாடி. ஓஹோ, எப்படிலாம் யோசிக்கிறீங்களா? படக்கம் இது ஹாரம். இது வெறும் 1.5 பவுண்ட் தான். 916 ஹால். பார்த்தோமோ. இத பத்தி டீடைல் தெரியும்னா கீழே கொடுக்கற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். பணம் சொல்லனால சும்மா வித்தியாசமா பண்ணணும்னு பண்றாங்க. அவ்வளவுதான். குதிரை அம்மா என்னடா கிளவி செத்து ஆபீஸ்ல எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா. நினப்பு பொழப்ப கருத்து ஜாக்கிரதை சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் உனக்கு? ஓஹோ, எல்லாரும் ரீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன வேணும் உனக்கு? சொன்னல நாங்க பாக்க வரும்போது ஆபரேட் நல்லா இருக்கு. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. ஏற்கனவே அப்பள மாதிரி பொரிஞ்சு போய் கிடக்கு, பாட்டு வேற விளையலுக்கு. அப்பா ஐயோ என்ன நிக்க முடியாம செத்து தொலை போறேன். எனக்கு மட்டும் ஏங்க ரவுண்ட் கட்டி அடிக்குது? அவங்க பாரு என்னாச்சு? கால் ஏதாவது ப்ராப்ளமா? உங்களை தூக்கறதுக்கு போயிடும். நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிச்சிருக்கோம். சரி சரி. ஆமா, மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் நாங்க போடுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீட்ல இருக்கவங்க ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கு. எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் டைம்ல ஷேரா
என்னையா வாடி போட்டு உட்காந்துருச்சு சேர் போட்டு உட்கார ஏன்னா வந்து நீங்க பண்றாங்க. மனநலம் முழுசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவுத்து விடுறீங்களா? சாரி சார், அது கஷ்டம். போனாலும் மேக்கப் போட மாட்டாங்க. பண்ணுங்க ஓஹோ டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, சரி அதுல ஒரு கவுன் போட்ட கிளவி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. சொல்லு. தீப் எங்க ரீச் ஆயிருக்க? மதுரவாயல் ஹைவே டச் பண்ணிருக்கேன். வண்டியை பார்த்து ஓட்டு. ஐயோ ஒரு சைடுல ரொம்ப வேகமா வண்டி ஓட்டி வருதா? ஒருத்தர் இல்ல, எல்லா லூசும் ஆப்போசிட்ல தான் வருதுங்க. இவ்வளவு வேகமா போகுது பாரு. இன்னைக்கு எவன் ஜாக போறா தெரியல. நடக்கட்டும். இந்த கலிசடையால மத்தவங்க எடிட்டா ஒரு சிகரெட் சர்க்கஸ்ல சேர போறியா? எவ்வளோ எடிட் பண்ணிட்டாங்க. ஆமா டெக்னாலஜியா என்ன நல்லா இருக்கு. ஓஹோ. ஓ, இங்க இருந்து சாமி கும்பிடுறாங்களா? சூப்பர். பண்ணுவாங்க. உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஐயோ இது நிறுத்தக்கூடாது. தெரியலையே ஏன் அது இறங்குற ஸ்டாப்னால பண்ணிட்டா. இறங்கி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் நிக்க போகுது. ட்ரெயினை புடிச்சு இழுத்தா ட்ரெயின் நிக்கும்ன்றது எனக்கும் தெரியும். ஆனா பின்னாடியே டிடிஆர் நிப்பாரு. பிடிச்சாரா இல்லையா? அவங்க இறங்கி ஓடிப்பாங்க. பொம்மையா? தெரியலையே. இல்ல பொம்மனால உண்மை நம்மளை ஏமாத்துறாங்க. ஓஹோ. பொம்மன்னு நினைச்சிடுவாங்க. அழகா பொண்ணு மாதிரி இருக்குடா. பொம்மைமா இது அழகா தூக்கிட்டு போய் மலாக்கால உங்க பேலஸ் முன்னால வச்சீங்கன்னா ஒரு நாய் கூட உள்ள வராது. என்னதான் வெளிநாட்டு வாழ்க்கை அழகும் ஆடம்பரமும் நிறைஞ்சு இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் விட்டு இங்க தனியா இருக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு. அது ரொம்ப கஷ்டங்க. அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. இங்க இருக்க முக்காவாசி பயப்பிள்ளைங்க ஃபுல்லாமே சொந்த பந்தங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஊர்ல எல்லாம் இருக்காங்க. அதுவும் முக்கியமா கல்யாணமான பெண்கள். அதுதான் உண்மை. சொந்த பந்தங்களை வந்து கிட்டக்க இருந்து பிரச்சனையை வர வைக்கிறதுக்கு நாங்க தூரம் இருந்து சந்தோஷமா இருந்துக்கிறோம். அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு போ, நான் என் வேலையை பாக்குறேன். சூப்பர். புடிங்க ஃபைனா போடுங்க. பேசுறாரு. இறக்குங்க. பசங்களை மட்டும் பிடிக்கிறாங்களா? யாரு நீங்க? ஓ குங்குமம் வைக்கிறாங்களா? ஆனா அங்க சுத்தி ஒட்டி இருக்கே. அதை தொடச்சிருவாங்க. ஆடு என்னப்பா இது இந்த பொண்ணு தொலைச்சிடாத பைத்தியம். பயந்துட்டு நானு எப்படி எடிட்டாது? இல்ல உண்மைதான். வீட்ல இப்படி இருக்காங்க. எப்படியா வீட்ல இப்படி இருக்காங்க? எனக்கு என்னமோ எடிட்னு நினைக்கிறேன். போட்டோ அந்த ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து பேக்ரவுண்ட் மட்டும் மாத்திருக்காங்க போல இருக்கு. ஆனா ஒரிஜினல் லைஃப் இப்படி இருக்கு. இத பார்த்து ஏமாந்துருவாங்க நிறைய பேர். ஏமாந்துருவாங்க. அந்த பொண்ணுன்னா அவ்வளவு சீக்கிரம் தர தரன்னு ஏறுது. அது பழகுனதா இருக்கும். அதான் டக்கு டக்குன்னு ஏறுது. அதுக்கப்புறம் அந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 பொண்ணுங்க பேசு. ஸ்டார்டிங் எல்லாருக்குமே அந்த இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அது உண்மையிலே ஆரம்பிக்கிறாங்களா இல்ல அதுவே ரீலா போடுறாங்களா என்னன்னு தெரியலையே. அப்படிதான் இல்ல அதுவும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ரீலுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் அப்படி ஆக்டிங். இந்த நகை ஒண்ணு வித்தாங்களே ஒரு பொண்ணு, பேசுறதுல யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் ஒரு பாட்டி, அதாவது ஹாஸ்பிட்டல்ல இது டியூப் மாட்டிருக்காங்க, அப்பவும் மேக்கப் போட்டு
அது வழியா இதெல்லாம் மேக்கப் போட்டு ஆமா நாங்களே மேக்கப் பண்ணாலே இன்னும் மேக்கப் போடுற அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் கேள்வி ஐயா போட முடியும்னு சொல்லும்போது இதை உண்மை பாருங்க அப்படியே நாங்க போட்டுப்போம் மேக்கப். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.